விண்ணகத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த கொடைகளும், எந்த வரமும், எந்த சக்தியும் அது நம்மை உண்டாக்கிய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, சர்வ வல்லவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவன் 6 நாள் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் தான் படைத்த படைப்பை ஆசீர்வதித்த நாள். ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது ஒரு ஆசீர்வாதமான நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் வந்திருப்பது, அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அளவிட முடியாத ஐஸ்வர்யம், செல்வம், இன்னும் வைடூரியம், மரகதம், கோமேதகம், இப்படி போன்ற தெய்வீக சக்திகள், 16 செல்வங்கள் நம்மளிடத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பி ஒளியும்படியாக இறைவன் இந்த நாளை தந்திருக்கிறார். ஆகவே நாம் அகக்கண்களை திறந்து அந்த பரலோக தகப்பனை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? பரமண்டலங்களில் வீற்றிருக்கின்ற எங்கள் அப்பாவை சொல்லுவோம், எங்கள் தகப்பனை இருதயத்திலே அப்படியே சொல்லுவோம். இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் அப்படியே உங்கள் இருதயத்திலே ஆவியிலே சொல்லுங்கள். நீ ஒரு ஆவி மனிதன், நீ ஒரு ஆவி உடல். கடவுள் தன்னுடைய உயிரை, சுவாசத்தை உன் நாசியிலே, மனுஷனுடைய நாசியிலே ஊதிய பொழுது அவன் ஜீவாத்மாவாக மாறினான், உயிருள்ளவனாக மாறினான். ஆகவே நம்முடைய உயிர் தான் அந்த இறைவன். அந்த இறைவனை, இந்த உயிரை கொண்டு நாம் என்ன செய்வோம்? உள்ளத்திலிருந்து நாம் அவரோடு உறவாடுவோம், அவரை அப்பா என்று அழைப்போம். பரலோக தகப்பனை, இந்த உடலை, இந்த சரீரமாகிய வீட்டை அழகாக படைத்து உம்முடைய கையினாலே சிருஷ்டித்து உம்முடைய உயிரை, ஜீவனை இந்த உடம்புக்குள்ளே வைத்திருக்கிறீர். உம்முடைய உயிர் தான் நான், உம்முடைய உயிர் தான், உம்முடைய பிள்ளைதான் நான். ஆகவே பரலோகம் இப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பதாக. ஏதோ உம்முடைய ஆவி மனிதனாகி உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட என்னை, உம்முடைய பாவனையாக படைக்கப்பட்டிருக்கிற நான் இப்பொழுது உம்முடைய சன்னிதானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறேன். இறைவா, இப்பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். உமக்கு முன்பாக நான் எதுவும் மண்டியிட்டு நான் உம்மை தொழுது கொள்ளுகிறேன். என் ஆவி உம்மை தொழுது கொள்ளுகிறது, என் ஆத்துமா உம்மை தொழுது கொள்ளுகிறது. இயேசுவின் விலையேற பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆன்மாவாகிய நான் உம்மை நான் இப்பொழுது வணங்குகிறேன். இயேசுவின் மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை நீதிமானாக்கிய ஆவி மனிதனாகிய நான் இப்பொழுது உம்மை வணங்குகிறேன். அப்படி எல்லோரும் உள்ளத்திலே, ஆவியிலே அப்படியே நீங்கள் அவரை என்ன செய்யுங்கள்? வணங்க ஆரம்பியுங்கள். இதுதான் வழிபாடு, இதுதான் ஆராதனை. இப்படி நாம் ஆராதிப்பதற்காகத்தான், அவரை வணங்குவதற்காகத்தான் நாம் அவருடைய சாயலாகவே, அவருடைய பாவனையாகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது சொல்லுங்கள், அப்பா என்று சொல்லி, என் பரலோக தகப்பனே என்று சொல்லுங்கள். என்னை உண்டாக்கிய, என்னை சிருஷ்டித்த என் தேவனே, என் ராஜாதி ராஜாவே, விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆளுகின்ற அரசை, உம்மை நான் வணங்குகிறேன். என்னை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி, தேங்க்யூ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னை நீர் ஆளுகை செய்வீராக, எனக்கு தந்த அனைத்தையும் நீர் ஆளுகை செய்வீராக, எனக்கு கொடுத்த அனைத்தையும் நீர் ஆளுகை செய்வீராக. என் ஆவி, என் ஆன்மா, இந்த உடல் அனைத்தையும் நீர் ஆட்சி செய்யும்படியாக, நீர் ஆளுகை செய்யும்படியாக, நீர் பயன்படுத்தும்படியாக, நீர் வழிநடத்தும்படியாக இப்பொழுது உம்முடைய ஆவியானவர் என்னை ஆட்கொள்வதாக சொல்லுங்கள். ஆவியிலே சொல்லுங்கள், ஆவியிலே ஜெபியுங்கள். வாரும் பரன் ஆவியே, வாரும் ஆவியானவரே, உம்மை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், உம்மை நான் வரவேற்கிறேன். அப்படி ஆவியிலே சொல்லுங்கள். நீர் இந்த நாள் என்னை வழிநடத்தும். நான் ஆவியிலே ஆராதித்து உம்முடைய பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நான் உம்மை தொழுது கொண்டு உம்மை வழிபடுகிறதற்கு இதோ நான் வந்திருக்கிறேன்.
இப்பொழுது என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இப்பொழுது இந்த இடத்திலே, இந்த ஆராதனையிலே நாங்கள் இந்த 12ஆம் மணி நேரத்திலிருந்து 4ஆம் மணி நேரம் வரைக்கும் உம்மை நாங்கள் தொழுது ஆராதிப்பதற்கு இப்பொழுது உம்முடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கிறோம். ஆவியானவரே, நீர் என்னை நிரப்பும்படியாக நம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். நிரப்பும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. எங்கள் இந்த ஊன கண் கொண்டு பார்க்க முடியாத அனைத்தையும் இப்பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய கண் கொண்டு, உள்ளார்ந்த மனிதனுடைய கண் திறக்கப்பட்டு விண்ணுலகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற அனைத்தையும் பார்த்து அதை நாங்கள் அறியும்படி, அனுபவிக்கும்படி எங்களை வழிநடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லுவோமா? ஆவியானவரிடத்தில் நம்மளை இப்பொழுது ஒப்புக் கொடுப்போமா? தேங்க்யூ ஃபாதர். வாரும் பரநாவியே, தாரும் திருவைகளை, வாரும் பரநாவியே. எல்லாரும் அப்படியே பண்ணுவோம். தாரும் திருவைகளை அடியாகும் அனல் குந்தே அந்தரிந்தை அந்தி வந்தோம் அடியாகும் அனல் குந்தே அந்தரிந்தை அந்தி வந்தோம் இந்தேரவே
நாங்கள் உண்டேயே அன்பரே உம்மை அன்பி வந்தோம் அடியார் நெஞ்சம் அனல் உண்டேயே அன்பரே உம்மை அன்பி வந்தோம் இந்நேரமே அடியார் நெஞ்சம் திறப்பிடுவே வாரும்
இந்த ஆராதனை நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போமா? ஆவியானவரே, உங்களுக்கு எங்கள் நாவை அர்ப்பணிக்கின்றோம், எங்கள் கண்களை அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. இப்பொழுது நீர் ஆட்கொள்வீராக. கர்த்தர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலேயும் உண்மையிலேயும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. இந்த நாள் உண்மையை நாங்கள் ஆராதிப்பதற்கு தொழுது கொள்கிறதற்கு இப்பொழுது ஆவியானவரே உண்மையை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? எல்லோரும் கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுவோம். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே என்று சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆவியானவருக்கு. ஆனால் இதை விட என்னன்னு சொன்னால், நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க இந்த ஆராதனையில் எங்களை செயல்படுத்துங்க, இப்பொழுது நீங்க கிரியை செய்யுங்க, நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆவியானவரே. நீர் எங்களை ஆட்கொள்ளும், நீர் எங்களை அபிஷேகித்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தும். அப்படி அமைதியாக கண்மூடி இருக்கட்டும், நம்முடைய புருவமத்தி மேல தூக்கி இருக்கட்டும். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆவியானவருக்காக காத்திருப்போம். வாரும் என்று ஆவியானவரை அழைக்கின்ற ஒரு அழைப்பு பருவம். இது எப்பொழுது இப்படி என்னை அழைப்பார்கள், அழைக்க மாட்டார்களா என்று சொல்லி எடை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ விரும்பி அழைக்காமல் அவர் வர முடியாது, வரமாட்டார். விரும்பி அழைக்கின்ற இடத்திற்கு யார் தடுத்தாலும், எது எவ்வளவு பெரிய பாரங்கள் பாவங்கள் தடையாக இருந்தாலும் அதை உடைத்து எரிந்துவிட்டு, அதை எரித்து அழித்துவிட்டு அவர் நமக்குள்ளே இதயமாகிய ஆலயத்திலே, இந்த சரீரமாகிய ஆலயத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கண்களை அபிஷேகித்தருளும், எங்கள் காதுகளை அபிஷேகித்தருளும். உம்மை பார்க்கும் தேவனை பார்க்கும்படி, அவர் சத்தத்தை கேட்கும்படி, அவரை நாங்கள் விழுந்து ஆராய்ந்து தொழுது கொள்ளும்படி நீர் எங்களை இப்பொழுது வழிநடத்துவீராக. அந்த ஆவியின் கொடைகளால் கனிகளால் நீர் எங்களை அலங்கரித்திருக்கின்ற தாய், எங்கள் தாயும் எங்களுக்கு துணையாளரும் ஆகிய பேற்றவளனை உம்மிடத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் நீரே ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துவீராக. இந்த வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அன்று அப்போஸ்தலருடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அறிகுறிகளினாலும் உறுதிப்படுத்தியது போல இப்பொழுது இந்த வார்த்தைகள் அற்புதங்களால் அறிகுறிகளால் உறுதிப்படுத்தப்படுவதாக. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். பேசுகிற வார்த்தைகள் அங்கு உறுதிப்படுத்தட்டும். அங்கே நீ கிரியை செய்வீராக, அவருடைய இதயத்திலே கிரியை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, ஜெபத்திலே அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது, அந்த பரலோகத்தினுடைய ஆற்றல் சக்தி, அந்த மின்சாரம் அந்த உடலுக்குள்ளே, அப்படி ஆவி மனுஷனுக்குள்ளே பாய்வதாக, செத்துப்போன ஆவியை உயிர்ப்பிப்பதாக, கட்டப்பட்ட அவருடைய உடல் கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக, அவர்களுடைய சரீரம் முழுவதும் நம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு விடுதலையாக்கப்படுவார்களாக. அன்று லாசருடைய கட்டுக்களை அவிழ்த்து அவனை உயிர்ப்பித்த இயேசுவே, இன்றும் கட்டப்பட்டிருக்கின்ற அத்தனைவருடைய கட்டுக்களும் அவிழ்க்கப்படட்டும். செத்துப்போன ஆவிகள் உயிரடையட்டும். புது ஜீவன் அவர்களுக்குள்ளே வரட்டும். புதிய ஜீவனை இப்பொழுது கட்டவிழ்க்கிறேன் ஐயா. புதிய நரம்புகளை கட்டவிழ்க்கிறேன். புதிய ஒரு ஆவி உடலை கட்டவிழ்க்கிறேன். எசேக்கியேலை பார்த்து இந்த எலும்புக்கூடுகளுக்கு தீர்க்க தரிசனம் உரை, அந்த எலும்புக்கூடுகள் உயிரடையும் என்று சொன்னது போல இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிற தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருடைய ஆவியை உயிர் பெறுவதாக. அத்தனை பேருடைய செத்து போன செயலிழந்து போன அந்த ஆவி உடல், அந்த சூட்சும உடல், அந்த ஒளி உடல் இப்பொழுது புத்துயிர் பெறுவதாக. உம்முடைய ஜீவனால் இப்பொழுது பலனடைவதாக. செயலிழந்து போன அத்தனை உறுப்புகளும் செயல்படுவதாக. செத்து போன அத்தனை செல்லுகளும் உறுப்புகளும் இப்பொழுது செயல்படுவதாக, இயங்குவதாக. பழுதடைந்து போன எல்லா உறுப்புகளும் இப்பொழுது உயிரடையட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன்.
தேங்க்யூ ஃபாதர். நரம்பு மண்டலங்கள் பலனடையட்டும், சரீர மண்டலங்கள் பலனடையட்டும், ஆவி மண்டலங்கள் பலனடைவதாக. இப்பொழுது உங்களுடைய வீட்டிலிருந்த வல்லமை, உங்களுடைய மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் இப்பொழுது அவருடைய உடலுக்குள்ளே கிரியை செய்யட்டும், அவருடைய வீட்டிலே கிரியை செய்யட்டும். பார்க்கின்ற பொழுதே உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கல் மட்டும் நீர் ஆளுகை செய்யும். உங்க மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற அத்தனை பேர் கட்டவிழ்க்கப்படுவார். கடன் பிரச்சனையிலிருந்து, அவருடைய யாதியின் பிரச்சனையிலிருந்து, வறுமையிலிருந்து, பலகீனத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. இந்த சரீரத்தை, குடும்பத்தை கட்டி வைத்திருக்கின்ற பிசாசை வெளியேறு. மாம்சத்தினுடைய செயல்களை, கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற சாத்தானை வெளியேறு. கோபத்தின் ஆவியை வெளியேறு, வெறுப்பின் ஆவியை வெளியேறு, பகைமையின் ஆவியை வெளியேறு. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய பொறாமையின் ஆவியை வெளியேறு, குடிவெறியின் ஆவியை வெளியேறு, விபச்சாரத்தின் ஆவியை வெளியேறு. வியாதியை உண்டு பண்ணுகிற சாத்தானே, பாவமே, இப்பொழுது சரீரங்களை விட்டு அகன்று போவது, அழிந்து போவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய புது ஜீவன் பாயட்டும் ஐயா. அந்த 16 செல்வங்களும், ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும், வரங்களும், வல்லமைகளும், ஆவியின் கனிகளும் இப்பொழுது அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த தெய்வ சமாதானம், உடல் ஆரோக்கியம், சுகம், பலன் இப்பொழுது உண்டாகட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இவர்களுடைய தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்லிக்கிறேன். முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னீரையா. இப்பொழுது இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் உங்களுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்கள், உங்களுடைய அரசை விரும்பி அழைக்கிறார்கள். யாரெல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தை இப்பொழுது தேடுகிறார்களோ, உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி அழைக்கிறார்களோ, ஆவியானவரே வாரும், வரன் ஆவியே தாரும். உம்முடைய கிருபைகளை அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெறியன் கண்களை, ஆத்தும கண்கள் திறந்திடும் என்று சொல்லி இந்த பாடலை பாடுகின்ற, இதை இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது நீர் அந்த இருதயங்களுக்குள்ளே கிரியை செய்யும். உம்முடைய அக்கினி, பரிசுத்த நெருப்பு குளிர்ந்து விட்டு எரியட்டும். அவருடைய கட்டப்பட்ட உடல் கட்டவிழ்க்கப்படட்டும், கட்டப்பட்ட ஆவி உடல் கட்டவிழ்க்கப்படட்டும். செத்து போன எல்லா உயிர் செல்களும் உயிரடையட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே சாபங்கள் நீங்குவதாக, பாவங்கள் நீங்குவதாக, அவருடைய எல்லா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. ஆவியானவரே நீர் துணை செய்வீராக. ஆவியானவரே ப்ளீஸ் நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுவீங்களாக. இப்பொழுது இயேசுடைய மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் அக்கினியினால் நிரப்பும், உங்களுடைய ஆவியினால் நிரப்பும். மனம் திரும்புதல் இப்பொழுது உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும் மனம் திரும்புவார்களாக. பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, பழைய மத சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு, மத போதகர்களை விட்டுவிட்டு, இந்த மதம் காட்டுகிற வழியை விட்டுவிட்டு நீர் காட்டுகிற ஆவியானவரே, நீங்கள் காட்டுகிற வழியிலே நடக்கும்படி ஒரு பிள்ளைகளுக்கு பலனை கொடும், ஆற்றலை கொடும், சக்தியை கொடும். எல்லா கணத்தையும் மகிமையும் எனக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க, கொஞ்சம் நிமிஷம் போது. பிரைஸ் தி லார்ட். கவனிப்போம். இந்த தேவசாய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய ஆவியானவர் உங்களோடு செய்வார்னா இடைபெறுவாராக, கிரியை செய்வாராக.